ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். இஞ்சி, பூண்டு, இந்த இஞ்சியும் பூண்டும் இந்த சோம்பு இது மூணையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மண் சட்டி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன சட்டி இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூடவே இந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நீல வாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த 4 தக்காளியை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி நல்லா ஜூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட் கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க. அந்த கரைச்ச புளி கூடயே கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த கலந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ இது கூட ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது புளி பச்சை வாசம் போகணும். அதனால ஒரு 10லேருந்து 1/4 மணி நேரம் ஆகும். 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அந்த 15 மினிட் கேப்பில் 1 டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உப்பு, புளி, காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. போதும்னா அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், புளி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு மாங்காய் பிடிக்கும்னா நீங்கள் ஒரு 4-5 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாங்காய் போட்டதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காவை அரைச்சி நல்லா பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலையும் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதனால ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மீன் எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு லைட்டாக ஒரு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி தலையை லாஸ்ட்டாக இது கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம் பண்ணி மூடி போட்டு 10 நிமிஷம் வச்சுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வச்ச மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம